மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். அப்போ ஸ்ரீவித்யா பல சிக்கல்ல இருந்த நேரம், என்னுடைய கணவர் எல்லாமே அபகரிச்சிட்டார், சொத்துக்களை தன்னை ஏமாத்திட்டாருங்கிற ஒரு ரணமான நேரம் அந்த அம்மாவை நான் சந்திச்சது. நான் பேர் சொல்ல விரும்பலை. தென் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு உயர் போலீஸ் அதிகாரி, எனக்கு நல்ல நண்பரும் கூட, பேர் சொல்ல விரும்பல. அவர் இன்னைக்கு இல்லை, இறந்துட்டார். அவர்கிட்ட இதே பிரச்சனைக்கு நாடி அவர் வேறு விதமாக இந்த அம்மையாரை பயன்படுத்தணும்னு நினச்சாரு. அந்த அம்மா யாரையும் பார்க்க விரும்பலை அந்த நேரத்தில், அந்த கடைசி காலகட்டம். ஆமாம், கமலஹாசனை கூப்பிட்டாங்கன்னாங்க, அவர் போய் பார்த்துட்டு வந்தார். அவங்களுக்குள்ள உள்ள நட்பு பாசம் வேற இது இல்லையா. ஸ்ரீவித்யாவுடைய பேரண்ட்ஸ் அவர் மேலே பாசம் இல்லைன்னு நான் சொல்லலை. அவங்களுடைய போக்கு அப்படி. ஏன்னா கச்சேரிக்கு தேதி கொடுத்துட்டாங்க, மாதம் முழுவதும் 25 நாள் கச்சேரி, வந்தால் டயர்டாக படுக்கணும், தூங்கணும், ஊர் சுற்றுப்பயணம். அப்போல்லாம் ரயிலில் தான் விமானங்கள் கிடையாது, இல்லை காரில் போகணும், ஏசி கார் கிடையாது, அசதியாக இருக்கும் வயசுக்கு. அண்ணன் இப்படி மாதத்துக்கு ஒரு 20 நாள் கச்சேரி. சரி, வந்தால் வீட்டில் கொஞ்சம் தூங்குவோம், எந்திரிப்போம், அப்படி குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறது பிரபலியங்களுக்கு இல்லாமல் ஆயிப்போச்சு. ஸ்ரீவித்யா நீண்ட காலம் வாழ்ந்திருக்கணும், அது இல்லாமல் போச்சு. ஒரு நல்ல பிரகாசமான நடிகையாக வந்திருக்கணும். இளமையிலேருந்து அந்த அம்மா ஒரு தனிமை, ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த அம்மாவுடைய வாழ்க்கை இல்லை. கௌதமில்லா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பது மூத்த அரசியல்வாதி, பிரபல வழக்கறிஞர் KS ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவர்களுடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க. நடிகை ஸ்ரீவித்யாவோட லாயர் நீங்கள் அவங்கள பற்றி சமீபத்தில் ஒரு பதிவில் கூட நீங்கள் அவங்க பெரிய அங்கீகாரங்கள் கிடைச்சிருக்க வேண்டிய ஒரு கலைஞர், ஆனால் அந்த அளவுக்கு அவங்களுக்கு அங்கீகாரங்கள் நம்ம கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தப்பட்டு ஒரு பதிவு எழுதியிருந்தீங்க. ஸ்ரீவித்யாவை நீங்கள் முதல்ல எப்போ சந்திச்சிங்க, அது ஞாபகம்? சந்திப்பு ஜஸ்டிஸ் ரத்னவேல் பாண்டியன்னு எங்கள் நெல்லை மாவட்டத்துக்கார் நீதிபதியாக இருந்தார். பிற்காலத்தில் சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் போயிருந்தார் நீதிபதி. நெல்லை மாவட்டம் திருப்படை மருதூர். அவர் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நீ போய் பார்ப்பான்னு என்னைய பார்க்க சொன்னார். அப்போது ஸ்ரீவித்யா பல சிக்கலில் இருந்த நேரம், என்னுடைய கணவர் எல்லாமே அபகரிச்சிட்டார், சொத்துக்களை தன்னை ஏமாத்திட்டாருங்கிற ஒரு ரணமான நேரம் அந்த அம்மாவை நான் சந்தித்தது. பார்க்கும்போது நான் பேர் சொல்ல விரும்பலை. தென் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு உயர் போலீஸ் அதிகாரி, எனக்கு நல்ல நண்பரும் கூட, பேர் சொல்ல விரும்பல. அவர் இன்னைக்கு இல்லை, இறந்துட்டார். அவர்கிட்ட இதே பிரச்சனைக்கு நாடி அவர் வேறு விதமாக இந்த அம்மையாரை பயன்படுத்தணும்னு நினச்சார். ஏற்கனவே இந்த அம்மையாருக்கு விருப்பங்கள் பலவற்று நிறைவேறலை. பல மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை வாழணும்னு அந்த அம்மா நினச்சாங்க. சின்ன வயசில் கூட அவங்க குடும்பம் இசை குடும்பம். அவங்க அம்மா தாயார் பல நேரங்களில் இருக்க மாட்டாங்க, தந்தையார். இந்த ஸ்ரீவித்யா அவர்கள் தனியாக ரிக்ஷா பிடிச்சிட்டு போய் நாட்டியக்கலை இசைக்கலையை பயின்றாங்க. தனியாக ஒரு தனிமை, ஒரு வெறுமை சின்ன வயசுலேயே அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கு. என்கிட்ட பேசும்போதெல்லாம் தெரிஞ்சது, அந்த அம்மா பேச்சில் தெரிஞ்சது. வாழ்க்கையில் அவசியம்னு சொல்லும் இல்லையா, சந்தோஷம், மகிழ்ச்சி, சின்ன சின்ன விஷயங்களுக்கு இல்லையா, தனி மனிதனுக்கான வாழ்க்கை மகிழ்ச்சிகளுக்கு இல்லையா, அதுவும் அந்த அம்மாவுக்கு கிடைக்கல. பிறகு கணவன் ஏமாற்றிட்டு போயிட்டார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த தென் மாவட்ட அதிகாரி அவர் வேறு விதமாக அந்த அம்மாக்கிட்ட சிரமப்படுத்தி, இந்த அம்மா அதெல்லாம் ஏற்றுக்கல. பிறகு அப்போ எம்ஜிஆர் முதலமைச்சர். எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப அறிமுகம். எப்படின்னா, வேலுப்பிள்ளை பிரபாகரன் இருக்காரு, என் கூட தங்கியிருந்தார். தமிழ்நாட்டில் முதல்ல தெரிஞ்சவங்க நெடுமாறன், அடுத்து எனக்கு தான் தெரியும். என் கூட தங்கியிருந்தார் சாலை தெரு மயிலாப்பூரில். அப்போ எம்ஜிஆர்கிட்ட முதல்ல பாண்டிபஜார் சம்பவத்தை கட்டத்தில் எம்ஜிஆர் வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு போனேன். அப்படி எம்ஜிஆரோட டச்சில் இருந்தேன். எம்ஜிஆர்கிட்ட சொல்லி இதை கொஞ்சம் சரி பண்ணணுப்பான்னு சொன்னார். நான் எம்ஜிஆர் சொல்ல வந்து அதிகாரியை வான் பண்ணார் எம்ஜிஆர். பிறகு அதுக்கு மீறி அவர் பண்ணும்போது பிறகு கடுமையாக வான் பண்ணி அவர் அதுக்கு பிறகு அந்த தொந்தரவு அந்த அம்மாவுக்கு இல்லை. எம்ஜிஆர் சொன்ன பிறகுமே அந்த அதிகாரி வந்துட்டு போக பட்டுப்படாமல்
நீங்கள் இப்போ ஒரு ஆள் சொன்னால் கூட எப்படியாவது ஒரு காரியத்தை நம்ம ஏதாவது பார்க்கலாம் பேசலாம் ஆனால் ஒரு அற்பத்தனமான எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அதை மீறி போனால் அது பிறகு ஒரு கட்டத்தில் கடுமையாக அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இன்னைக்கு இல்லை. ஸ்ரீவித்யா கிட்ட என் மேலே நம்பிக்கை வந்தது மற்றவங்களை காட்டில். அப்படி என்கிட்ட பல விஷயங்கள் நம்பி சொன்னாங்க. இந்த இடத்துல அதை சொல்லவும் முடியாது, அவங்க இன்னைக்கு இல்லை. இருந்தாலும் நான் சொல்லலாம். இல்லாத பட்சத்துக்கு நான் அதை சொன்னேன் இதை சொன்னேன் மற்றவங்க மாதிரி சொல்லி நான் விரும்பிக்கிட விரும்பல. இப்படி இருக்கும் பொழுது இந்த பிரச்சனை தீர்ந்தது. ஜஸ்டிஸ் சத்ரவல் பாண்டியன் வீட்டு திருமணம் 86 87 ஏவிஎம் ராஜேஸ்வரியில் நடந்தது. அப்போ இந்த அம்மையார் இந்த கணவருக்கு பிரச்சனைகளாக்கி அந்த வழக்குகள் தாக்கல் பண்ணது மயிலாப்பூர் வழக்கறிஞர் பிச்சை, ஒரு மூத்த வழக்கறிஞர், எல்லாருக்கும் தெரியும் அந்த காலத்தில் பிச்சைன்னு அவரோட மயிலாப்பூரை பற்றி ஒரு புத்தகம் கூட ஆங்கிலத்தில் எழுதினார். அவர்கிட்ட இந்த வழக்குகளை கொடுத்துருந்துருக்காங்க. அந்த வழக்கில் வரும்போது பிச்சை நீங்களாம் இதெல்லாம் உதவியாக இருக்கணும்னு என்னை சொன்னார். ஏன்னா எனக்கு என்னுடைய திருமணத்தில் என்னுடைய மனைவியுடைய சகோதரியுடைய கணவர் ஸ்ரீராமுலு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அவர் மூலியமாக எனக்கு அறிமுகம். பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருந்தார், ஸ்டேட் பப்ளிக். அவர் பிச்சை அறிமுகம். அப்போது ஏவிஎம் ராஜேஸ்வரியில் பிச்சை திருமணத்துக்கு வர்றாங்க, இவங்க ஸ்ரீவித்யாவும் வர்றாங்க. பிச்சை எனக்கு அந்த அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அம்மா எது இருந்தாலும் இனிமேல் இவர்கிட்ட ஃபோனில் சொல்லுமா, அப்போல்லாம் மொபைல் ஃபோன் கிடையாது. என்ன சார் இவர் எனக்கு நல்லா தெரியுமா சார்னு அவர் வழக்குகள்லாம் அப்புறம் அதை கவனிக்க வேண்டிய கட்டம் வந்தது. அப்படி கவனிக்க வரும்போது அந்த வழக்கும் நல்ல விதமாக பண்ணி ஓரளவு பண்ணிட்டோம். அந்த அம்மாவுக்கு இயல்பாக ஒரு வேதனையும் ரணமும் இருந்தாலும் வெளியே காட்டிக்கிட மாட்டாங்க. எவ்வளோதான் இருந்தாலும் அந்த கருணையான கண்களும் காந்தமான கண்களும் அங்கே அந்த அம்மாவுடைய முகப்பொழிவு நம்மளே ஒரு சோர்வாக போகும்போதே அந்த அம்மாவை பார்த்தா ஒரு நமக்குள்ள சரி என்ன அதுன்னு பேசிட்டு இருந்தால் நம்ம இப்போ பேசிட்டு நம்மளுடைய துயரெல்லாம் மறந்துட்டு வரலாம். அப்படி இயல்பான லேடி தன்னுடைய கஷ்டங்களை யாரும் சொல்ல மாட்டாங்க, அதிகமாக சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் சென்னையில் இருக்காமல் வேற எங்கேயா போகுங்கிற நிலையில் மலையாளத்தில் அதிகமான வாய்ப்புகள், தொலைக்காட்சி சீரியல் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைச்சிது. ஸோ அது ஒரு நல்ல பூமியாக இருக்குது, அங்கே போயிடுவோம், மலையாளத்துக்கு போயிடுவோம் அன்னைக்கு கேரளா பக்கம் போனாங்க. அங்கே போகும்போது நான் உன்னோட போய் சந்தித்தேன். அதுக்கு பிறகு நான் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ ரெண்டாவது அந்த அம்மையாரும் கூப்பிடுவாங்க, கூப்பிட்டா போவோம். அந்த அம்மா யாரையும் பார்க்க விரும்பலை அந்த நேரத்தில், அந்த கடைசி காலகட்டம். ஆமாம், கமலஹாசனை கூப்பிட்டாங்கன்னாங்க, அவர் போய் பார்த்துட்டு வந்தார். அவங்களுக்குள்ள உள்ள நட்பு பாசம் வேற இது இல்லையா, நாம் பார்க்க விரும்பலை. இப்படி தான் பல எழுத்தாளர், இந்த இவர் தனுஷ்கோடி ராமசாமின்னு சாத்தூர் ஒரு எழுத்தாளர் இருப்பார். அவர் கடைசியில் புற்றுநோய் வந்துருச்சு. அருமையான எழுத்தாளர் தனுஷ்கோடி ராமசாமி. அவர் கடைசி இடத்துல யாரையும் பார்க்கல. கி ராஜநாராயண் பார்க்கணும்னு விரும்பினார், அது கராராக நான் பார்க்க மாட்டேன்ட்டாங்க. அப்படி தான் அந்த அம்மையார் கேரளா பக்கம் அந்த நோயோடு இருந்தாங்க இல்லையா. அந்த நோய் நம்மோடு இருக்கட்டும், நம்மளை பார்க்க வர்றவங்களுக்கு ஏன் கஷ்டப்படுத்துவானே. தொடர்ந்து நம்ம கஷ்ட காலத்தில் தான் இருந்திருக்கோம். வாழ்க்கையில் சுகங்களோ மகிழ்ச்சிகளோ இல்லை. வாழ்வே சோதனை தான், வாழ்வே சிரமங்கள் தான், இன்னல்கள் தான் என்று தான் அந்த அம்மா தீர்மானிச்சுட்டு அதையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணாங்க. எவ்வளவோ சோதனைகள், இழப்புகள், சிரமங்கள், எதிர்பார்த்தது நடக்கலை. ஒரு உயில் எழுதி வச்சாங்க. உயில் காப்பி கூட என்கிட்ட இருந்தது, எங்கே எடுத்து வச்சிருக்க காட்ட முடியலை. சார் நீங்கள் இப்போ உங்களோட வழக்குகள் நீங்கள் பார்த்தோன்னு சொன்னீங்க, அந்த வழக்குகள் என்ன, அது என்ன ஆச்சு அப்படிங்கிறது சார். அந்த வீடு எங்கோ மகாலிங்கிற ஒருத்தர் எங்கோ வீடுன்னு நினைக்கிறேன். வீடு, சொத்துக்கள், பேங்க் எல்லாமே அவர் அபகரிச்சிட்டார் கணவர். அதுலேருந்து மீண்டு வரணும், வழக்கு நடத்தி தான் மீண்டு வரணும். அந்த வழக்கு நடத்தி மீண்டு வரும்போது எப்படி செய்கிறதுன்னு அந்த அம்மாவுக்கு புரியலை. இன்னோசன்ட் லேடி, வெள்ளந்தி மனுஷி, இவ்வளோதான் ஒரு புகழ் உச்சத்துக்கு போனாலும் ஒரு வெள்ளந்தியாக, ஒரு டிப்ளமேட்டிக்காக, சாதுரியமாக அந்த ஒரு எண்ணங்கள்லாம் அந்த மக்கள் வெகுளியாக இருந்தாங்க. அதனால் இவ்வளோ அப்புறம் அந்த வழக்கில் எல்லாமே விசாரித்து, ஒரிஜினல் சைடில் விசாரித்து அன்னைக்கு தீர்ப்பு வரும். நீண்டகால போராட்டம் வாங்கி அவர் பிச்சை ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். அப்படித்தான் எனக்கு அவர் கூடிய நெருக்கம். ரெண்டாவது இவங்க தேவிகா, இந்த வீட்டு மனை நான் இருக்கிற இந்த வீடு தேவிகாவுடைய வீட்டு மனை. இது ஸ்ரீவித்யானால தான் எனக்கு கிடைத்தது. தேவிகா, ஸ்ரீவித்யா, சுஜதா, இந்த 3 பேருமே வாழ்க்கையில் கடைசி கட்டத்தில் ரொம்ப சிரமப்பட்ட நடிகைகள். சுஜதாலாம் இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்ந்திருக்க வேண்டிய நடிகை தான். இந்த 3 பேருடைய வேதனையும் நான் பார்த்துருக்கேன். தேவிகாவும் கணவரால் ரொம்ப கஷ்டப்பட்டவர். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த 3 பேரை கூட சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளாக எனக்கு
பல நேரங்கள் வந்து சாப்பிட கூப்பிடுவாங்க. எங்கேயாவது அந்த இப்போ வந்து அடையார் கேட்டு ஹோட்டல் இருக்கு இல்லையா, அங்கே போய் சாப்பிட்றது உண்டு. அப்போ பல விஷயங்கள் இந்த அம்மா வெகுளித்தனமாக பேசுவாங்க. சொத்துக்கெல்லாம் வாங்கி கொடுத்த பிறகும் அந்த அம்மையாருக்கு நிம்மதி இல்லைங்க. அது எப்படி பிரிக்கிறது, எப்படி கொடுக்கறது, யாருக்கு கொடுக்கறது, எப்படி கொடுக்கறது அங்கிறது அதில் போய் மண்டையை உடைச்சிட்டு இருந்தாங்க. பிறகு ஏதோ ஒரு தீர்வாகி பிறகு நோய் வந்துருச்சு. இப்போ கேரளா போனாங்க. பக்தி மார்க்கமாக இருப்பாங்க, ஒரு கடவுளை நம்புவாங்க. இந்த ஜாதகம் இதெல்லாம் ஒன்றா அந்த நேரத்தில் அதை பண்ணணும், இந்த நேரத்தில் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை வந்து கேஎஸ்ஆர்ன்னு தான் என்னை கூப்பிடுவாங்க. அப்போ இந்த வீடு விஷயம் வரும்போது நானே படம் கொடுக்குறேன் என்னங்க, எனக்கு வேண்டாம் நான் வாங்கிடுறேன் சொல்லி தான் வாங்கினேன். அதே மாதிரி சுஜாதாவுடைய கஷ்டப்பட்டது கூட அந்த அம்மா கேள்விப்பட்டு வருத்தப்பட்டதுன்னு என்கிட்ட. நடிகை சுஜாதா வந்து குடும்பம் சினிமா வேண்டாம் என்று இருந்த நேரத்தில் சினிமாவில் நடிச்சதே தீரணும், கால் சீட்டு கொடுத்து தான் தீரணும்னா அவங்க குடும்பத்தார் வலியுறுத்தலாம் உண்டு. அப்படி வரும்போது ஒரு ஆறுதலுக்காக இவங்கெல்லாம் சந்தித்து பேசுறது, தொலைபேசியில் பேசிக்கிறது, நேராக போய் பார்க்க முடியாது சுஜாதா வீட்டுக்கு, தொலைபேசியில் பேசிக்கிட்டதெல்லாம் உண்டு. சொல்லுவாங்க சுஜாதா இந்த மாதிரி சொன்னாங்க அன்னு பார்க்கும்போது சொல்லுவாங்க. இந்த விஷயம் யாருக்கு தெரியாது. இந்த 3 பேரும் தேவிகாவுக்கும் கடைசி காலத்தில் அந்த கனகான் நடிகை மகன் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்போ சமீப காலமாக எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இப்போ ஏதோ வந்தாங்க, யாரோ இதில் பார்த்தேன் சமூக ஊடகத்தில். தேவிகாவும் இந்த 3 பேரும் சேர்ந்தா அவங்களுடைய பிரச்சனைகளை பேசிக்கிட்டது உண்டு. திருவனந்தபுரத்தில் ஒரு தடவை பார்க்கும்போது தைரியமாக தான் நல்லா தான் இருந்தாங்க. எங்களை பொறுத்தவரையும் ஸ்ரீவித்யாங்கிறது சொல்லத்தான் நினைக்கிறேன்னு ஒரு படம் வந்து சிவகுமார் நடித்தா இல்லையா, இந்த அம்மா ஒரு உச்சத்துக்கு வருவாங்க நான் நினச்சேன். அது வராது, தமிழ்நாட்டுக்கு பெரிய இழப்பு. இன்னொரு விஷயம் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். கேரளாவில் அந்த மாதிரி இறந்து இறுதிக்கு நான் போயிருந்தேன். கேரள அரசாங்கம் முழு மரியாதை கொடுத்தோம். யாருக்கு? ஸ்ரீவித்யாவுக்கு. அதே கட்டத்தில் பத்மினி, கேரளத்துடைய நடிகை, திருவாங்கூர் சகோதரிகள்னு சொல்லுவாங்க. பத்மினி இறக்கும்போது தமிழ்நாட்டில் அந்த அம்மாவுக்கு அந்த மரியாதை செய்யலை. ஸ்ரீவித்யாவை பொறுத்தவரை கடைசி காலத்தில் எவ்வளோ நாளாக முயற்சி பண்ண பார்க்கணும், பார்த்து விரும்பலை. அன்னைக்கு பார்த்த ஸ்ரீவித்யா எப்படி இருந்தாங்க, இப்படி பார்த்தா படுக்கையில் இருக்காங்களே, நான் அவங்களுக்கே அது ஒப்பாதுங்கிற தான் பார்க்கல, தவிர்க்கலை. இயல்பு ரீதியாக நல்ல மனுஷி. பொங்கல் புத்தாண்டு பார்க்கும்போது ஒரு கவரில் போட்டு படத்தை எனக்கு கொடுக்கும். நான் வாங்க மாட்டேன். என்னங்க பொங்கல் புத்தாண்டுக்கு என்னுடைய இதாக கொடுக்க, நீங்கள் வளம் பெறணும், அரசியலில் மேலே வரணும் பாரு. பிறகு சொல்லுவாங்க அரசியல்லாம் எனக்கு தெரியாது, ஏன் உங்களுக்கான இடத்த கிடைக்கலன்னு என்கிட்ட சொன்னது உண்டு. எப்படின்னா 89 நான் கோவில்பட்டி தொகுதியில் நிற்கிறேன். கோவில்பட்டி தொகுதியில் திமுக வேட்பாளராக. அப்போது தூத்துக்குடி மாவட்டம் பிரிஞ்சிருச்சு திருநெல்வேலியிலேருந்து. அப்போ நிற்கும்போது நான் குறைவான ஓட்டில் தோத்துட்டேன். தோற்று வந்த பிறகு எலெக்ஷனுக்கும் பணம் கொடுத்தாங்க, தேர்தல் செலவுக்கும் பணம் கொடுத்தாங்க. பிறகு அந்த தேர்தல் நேரத்தில் இப்போ மொபைல்லாம் கிடையாது, அப்போ டெலிஃபோனில் தான் வரும். காலை பொழுதுல பிரச்சாரத்துக்கு போகும் இல்லையா, ஒரு 7 மணிக்கு எப்போ வாரத்துக்கு ஒரு நாள் எப்படி இருக்க தேர்தல் ஜெயிச்சிருவீங்களான்னு என்கிட்ட கேட்பாங்க. வந்துடுவோமா, நல்லா இருக்க தொகுதி நல்லா இருக்கு. ஏன் நாங்கள் தோத்தன்னா, தமிழ்நாட்டில் 233 தொகுதியும் கை, சேவல், ரெட்டப்புறா, உதயசூரியன் இந்த மாதிரி சின்னங்களுக்கு. என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக உதயசூரியன், கதிரர்வா, அவர் 35 வருஷம் சிம்பிள் மேன். அந்த மாவட்டத்தில் நல்லகனுக்கே அவர் ஆசான் குரு அழகிரிசாமி. அவர் ஏற்று நிற்கும்போது முதல் தடவை உதயசூரியன் அங்கே போடுறேன், தோக்குறேன். என்னங்க நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்கன்னு நான்லாம் எவ்வளவோ பூஜை கோவிலெல்லாம் வேண்டிக்கிட்டேனே, கிடைக்கலையேன்னு வருத்தப்படாதுங்க, ஆறுதல் சொன்னதெல்லாம் உண்டு. அப்போ அந்த நேரத்தில் அமைச்சராக வேண்டியது வாய்ப்பு போச்சு. பிறகு மதிமுக பிரிஞ்ச நேரத்தில் ஹெவியான பணிகள் செய்யும்போது பல நாள் இங்கே இருக்க மாட்டேன். அந்த மாதிரி திடீர்னு ஏதாவது அந்த விஷயங்களை பார்க்கணும், ஆலோசனை இருக்கணும்னா கிடைக்க மாட்டேன், பார்க்க முடியலையே, செய்ய முடியலையே. பிறகு மொபைல் வந்துருச்சு. அங்கே நம்ம தெற்க போகணுன்னா ஒரு சில நகரங்களில் பிபிஎல் டிவி இருக்கு இல்லையா, அந்த மொபைல் எனக்காக கார்டு வாங்கி கொடுத்தது அம்மா. பிறகு எங்கேயா போனால் பேசுவாங்க. அது நகரங்களில் தான் எடுக்கும், மதுரை, திருநெல்வேலி அப்படி போனால் தான் எடுக்கும், வேறு ஊரில் போனால் எடுக்காது. அப்போது அவங்களுக்காகவே அந்த பிபிஎல், அப்போ பிபிஎல்னு மொபைல், ஏன்னா இந்த சென்னை சிம் கார்டை மாற்றிட்டு அந்த சிம் கார்டை போட்டுவிடும் ஃபோனில். அப்படியெல்லாம் என் கூட நெருக்கமாக இருந்தாங்க. பிறகு 96 மதிமுக சார்பில்
நான் போட்டிட்டேன் கோவில்பேட்டில் 2வது தடவையும். அப்போ அதிகமான ஓட்டு மதிமுகவிலே அதிகமான ஓட்டு நான் தான் வாங்குறேன். 180 தொகுதியில் போட்டிக்கிட்டோம். மதிமுக, சிபிஎம், ஜனதா வைகோ தலைமையில். 96 கலைஞர் ஆட்சி வந்து ஜெயலலிதா தோத்துட்டாங்க. அந்த ஊழல் ரஜினிகாந்த் குரல் கொடுத்தாரு. அப்பவும் காலையில் 6-7 மணிக்கு தேர்தல் பிரச்சாரம் போகும்போது எங்கே இருந்தாலும் பேசிடுவாங்க. என்ன அது எப்படி இருக்கு, இந்த வட்டம் ஜெயிச்சிடலாமா அன்னு ஒரு ஆர்வமாக கேட்டதெல்லாம் உண்டு. அப்பவும் தேர்தல் நிதியாக பணம் கொடுத்தாங்க. ஒரு நான் தேர்தல் காலத்தில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்துட்டு ஏன் நான் இருக்கிறதுக்கு அந்த வர முடியாது இல்லையா. பிறகு நான் வந்து கோவில்பட்டியை தள்ளி அந்த கி ராஜநாராயணன் ஊர் இருக்கு, நாலாட்டன்புத்தூர், அங்கே எத்தனை மணிக்கு அப்போ மொபைல்லாம் கிடையாது, கார் நம்பரை சொல்லிட்டு மட்டும் நின்றுட்டு இருந்தேன். அந்தம்மா வந்து ஒரு அரை மணி நேரம் காத்திருந்தா அந்த ரோட்டில் வந்து பிறகு நான் பார்த்துட்டு வந்தேன். அப்போ மொபைலில் சரியாக ஒர்க் பண்ணாது, பார்த்துட்டு வந்தேன். அப்போ தேர்தல் காலத்திலே வந்து அங்கே போஸ்டர்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு போஸ்டர்லாம் ஊர்லாம் பார்த்தேன், உங்கள் போஸ்டர் ஒட்டி இருந்தது பார்த்தேன்னு சொன்னேன். அந்த மாதிரிலாம் அந்த அம்மா கூட இருந்த சூழல்லாம் இருந்தது. நல்ல மனுஷி, தனிப்பட்டுள்ள ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அதே கட்டத்தில் என்னுடைய மனைவியும் அவங்க சந்திச்சிருக்காங்க. அவங்க சந்திக்கும் போது ஏதாவது புடவை இதுன்னு பட்டு புடவை தயாராக வச்சுருப்பாங்க. பார்க்கும்போது என்னங்க ஒவ்வொரு பட்டு புடவை எவ்வளோதான் நான் கட்டுவேன், இல்லை நாங்கள் பிரதருடைய ஒய்ஃபு நான் கொடுக்குறேன் அன்னு நான் சொன்னது உண்டு. ஸ்ரீவித்யா நீண்ட காலம் வாழ்ந்திருக்கணும், அது இல்லாமல் போச்சு. ஒரு நல்ல பிரகாசமான நடிகையாக வந்திருக்கணும். இளமையிலேருந்து அந்த அம்மா ஒரு தனிமை, ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த அம்மாவுடைய வாழ்க்கை இல்லை. அதே மாதிரி அவங்களோட பெற்றோர்கள் விஷயமா தெரியாது, நான் பேச வேண்டாம். அவர் நம்ம இருந்திருக்கு இல்லையா, லஸ் கார்னரில் அந்த லாட்ஜ் இருக்கு இல்லையா, நேரு பேப்பர்ஸ் மார்ட்னு ஒன்று, அதுக்கு மேலே மாடியில் இருந்தாருன்னா அவர் பார்த்தது உண்டு. ஒரு சின்ன ஃபேமிலி விஷயமாக ஒரு ஸ்லாக் சட்டை போட்டிருப்பாரு, வெள்ளை வேஷ்டி கட்டியிருப்பாரு. அவரையும் ஒரு 2 தடவை பார்த்துருக்கேன், அவங்க அம்மாவையும் பார்த்துருக்கேன். அப்பா கூட சார் பார்த்துக்கிடுங்கன்னு சொன்னார். ஆனால் அப்பா கூட அவங்களுக்கு தொடர்பு இருந்ததா சார்? கடைசி பார்க்குறது அதிகமாக இல்லைன்னு நினைக்கிறேன், பேசிக்கிடுவாங்க. நான் அந்த விஷயமா மேலும் நம்ம கேட்டு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு விட்டுருவேன். ரிலேஷன்ஷிப் போட்டு உங்கள் ஃபாதர் இவங்களாம் எப்படி இருக்கீங்க, ஏன்னா அந்த அம்மாவே வேதனையில் இருக்காங்க. நம்ம மாதிரி ஆட்கள் அவங்க ஆறுதலாக நினைக்கிறாங்க. நம்ம போய் அதை கேட்டுட்டு சொந்த விஷயத்த கேட்டு என்னங்க உங்கள் அப்பாவை பார்த்தீங்களா, எப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டால் நல்லா இருக்காது, கேட்குறதில்ல. பிறகு அப்பாவை பார்த்துருக்கேன்னு சொல்லிருக்கீங்க, அவர் ஏதாவது உங்கள்கிட்ட பேசிக்கிறா சார்? என்ன எப்படி இருக்காங்க ஸ்ரீவித்யா, அந்த கேஸ்லாம் நடக்கா, பிச்சை சார்கிட்ட என்ன ஒரு நாள் கூப்பிட்டு போங்க அதெல்லாம் கூப்பிட்டா போயிருக்கேன். கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார், எங்களுக்கு வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் பார்த்துக்கணும். நான் பார்த்துக்கிறேன் என்னார் பிச்சை சீனியர் அட்வொகேட் அவருக்கு. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? இப்போ அவங்க அம்மா வந்து ஒரு பிரபல பாடகி, வசந்தகுமாரி வந்து அன்னைக்கு ஒரு பெரிய பிரபல பாடகி, அவ்வளவு பிரபலமான ஒருத்தவங்களோட பொண்ணு இவங்க, ஆனாலும் அவங்களுக்கு யாருமே இல்லாத ஒரு நிலைமை அப்படிங்கிறது ஏன் ஏற்பட்டுச்சு? சமீப காலமாக இன்னைக்கு இல்லை, நான் பல குடும்பங்களில் பார்க்குறேன். வசதியான குடும்பம்பாங்க, செல்வாக்கான குடும்பம்பாங்க, அரசியல்லையோ தொழிலையோ வசதியிலையோ, அந்த குடும்பங்களில் பல குடும்பம் மகிழ்ச்சி இல்லை, வெளியே தெரியாது. அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும், அம்மாவுக்கும் மகளுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அப்பா அவர் வாட்ட ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு வந்துட்டு இருப்பார். இப்படியாக பந்த பாசங்கள் குடும்பங்களில் குறைஞ்சிட்டு வருது. நான் பார்த்தா எத்தனையோ டிவோர்ஸ் வழக்கெல்லாம் பார்த்துருக்கேன். கனிமொழி வழக்கு நான் தான் நடத்தினேன், வெளியே தெரியாமல் நடத்துகிறேன். ஆஃப்டர் கோர்ட் ஹவர்ஸ் அதிவன் போஸுக்கும் கனிமொழிக்கும் 8 மணிக்கு நைட் 8 மணிக்கு எந்த கோர்ட்டாக கூடுமா, ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் வாங்கினேன். அதே மாதிரி பத்திரிக்கையாளர் அனிதா பிரதாப்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ரவீந்திரன் டிஜிபியுடைய மகன் பிரதாப், இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்படி பல நடிகைகள் இன்னைக்கு இருக்கிறாங்க, அவங்க பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. அப்படி வரும்போது எதுக்கு சொல்லனா, அந்த உங்களுக்கு வந்து கேஸ் நடத்துறது மட்டும் இல்லை, உளவியல் ரீதியாக ஒரு பிரபலங்களுடைய மன வாழ்க்கை, இல்வாழ்க்கை, குடும்ப உறவுகள், உற்றார் உறவினர்களுடைய அரவணைப்புங்கிறது ரொம்ப கவனிச்சா பல விஷயங்கள் வேதனைப்படுத்து சார். ஏன்னா அந்த இது இருக்கு இல்லையா, ஃபேமிலி கோர்ட், மேட்ரிமோனியல் திருமண வயசுங்களாம் ரொம்ப பார்த்துருக்க பிரபல ஆட்கள் எல்லாரையும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ஸ்ரீவித்யாவுடைய பேரண்ட்ஸ் அவர் மேலே பாசம் இல்லைன்னு நான் சொல்லலை, அவங்களுடைய போக்கு அப்படி. ஏன்னா கச்சேரிக்கு தேதி கொடுத்துட்டாங்க, மாதம் முழுவதும் 25 நாள் கச்சேரி, வந்தால் டயர்டாக படுக்கணும், தூங்கணும், ஊர் சுற்றுப்பயணம். அப்போல்லாம்
ரயிலில் தான் விமானங்கள் கிடையாது, இல்லை காரில் போகணும், ஏசி கார் கிடையாது, வசதியாக இருக்கும் வயசுக்கு அண்ணா. இப்படி மாதத்துக்கு ஒரு 20 நாள் கச்சேரி. சரி வந்தால் வீட்டில் கொஞ்சம் தூங்குவோம் எந்திரிப்போம், அப்படி குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறது பிரபலியங்களுக்கு இல்லாமல் ஆயிப்போச்சு. அது நடிகரானாலும் சரிதான், அரசியல்வாதியானாலும் சரிதான், அல்ல இசைவானாலும் தான், எழுத்தாளரானாலும் சரிதான், பத்திரிக்கையாளரானாலும் தான். பத்திரிக்கையாளருடைய நிலைமை என்ன? நைட்டெலாம் டியூட்டி பார்ப்பாங்க, விடிய காலம் 2 மணிக்கு வருவாங்க, காலை எந்திரிக்க 10 மணி ஆகும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு நெருக்கம் ஏற்படாது. இப்படி ஒரு வாழ்வியல் முறை நமக்கு இருக்கிறதுனால அது ஒரு ஏற்கனவே தாயும் தந்தை பிரிஞ்சிருந்தாங்க. இவர் அம்மா தயவில் இருந்தாங்க. சின்ன வயசுலேயே கச்சேரி, இது டான்ஸு, பத்மினி அவங்களோட தொடர்பு இப்படிலாம் போக வர இருந்ததுனால அவங்க அதில் நாட்டமாச்சு. இந்த அம்மா இன்னைக்கு இருக்காங்களா, நாளைக்கு எங்கே போவாங்கன்னு ஸ்ரீவித்யாவுக்கு தெரியாது. இசை நிகழ்ச்சிக்காக தேதி கொடுத்துருவாங்க. இப்படி அடிப்படையில் வந்ததுனால ஒரு ஒட்டு உறவு இல்லை, அது ஒரு விதமாகவே அதே வாழ்க்கை முறைன்னு ஆயிப்போச்சு. உங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பிரச்சனை இருந்தது, அதை பற்றி எதுவும் பேச இல்லை, 2 பேரும் பிடிக்கல, விலகிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்க்கும்போது அவங்க எம்எல்ஏஸ் மாதிரி இருந்தாங்களே சார்? அவங்க அந்த கட்டத்தில் இருந்தாங்க, அந்த கட்டத்தில் இருந்தாங்க, அதெல்லாம் இருந்தாங்க. நான் இப்போ அவங்களோட சந்திச்சு பேசியிருக்கிறேன். மற்றபடி நான் அவங்க உறவுகாரங்க கூட யாரும் பேசுறது கிடையாது. ஏன்னா ஸ்ரீவித்யா அதை விரும்பவும் மாட்டாங்க. நான் அவங்க வக்கீல்னு சொன்னால் என்னாவது உறவுகாரங்க கேட்பாங்கன்னு. அந்த அம்மாவும் என்னை உறவுகாரங்களோட நிகழ்ச்சிகளில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஏதோ ஒன்று நடந்தது, நான் போயிருந்தேன். அது நம்ம இதில் தான் ஏவிஎம் ராஜேஸ்வரில் தான் ஏதோ ஒரு நிகழ்ச்சி போயிருந்தேன். மற்றபடி அவங்க உறவுகாரங்களும் கூடயும் நெருக்கமாக ஒரு சிலரோட இருந்திருக்கலாம், எல்லாரோட இருந்தாங்களான்னு தெரியாது. நான் கேட்க விரும்பல. ஏன்னா தாய் தந்தையுடைய உறவு நட்புங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதை போய் கேட்டு சங்கடப்படுத்த வேண்டாம். 2வது அவங்க உறவுகாரங்க யாருமா அவங்களுக்கு நெருக்கமாக அவங்க உறவுகாரங்கக்கான்னு கேட்டு ஒரு சங்கடப்படுத்தக்கூடாது. அப்படி இருந்திருந்தால் நம்ம மாதிரி வெளியே இருந்து போகிறவங்ககிட்ட நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. தாராளமாக பணத்தை எடுத்து கொடுப்பாங்க, யாராவது கஷ்டப்பட்டா எடுத்து கொடுப்பாங்க, வெள்ளந்தித்தனமாக எடுத்து தருவாங்க. அப்படி ஒரு இயல்பான லேடிக்கு இயற்கை நீதிங்கிறது இன்னைக்கு பொதுவாக நான் கற்றுக்கிட்ட பாடங்க. நான் இவ்வளவு கஷ்டப்படுறோம், ஸ்ரீவித்யா கஷ்டத்தை நடத்த பார்த்தோம், அதை விடையா மோசமாக போதும் எனக்கெல்லாம் ஆறுதல். நான் எவ்வளவோ அரசியலில் நான் பல விஷயங்கள், நான் சாதாரண ஆள் நீங்கள் நினைக்கலாம். இந்திரா காந்தியோட பழகிருக்கேன், பெருந்தலைவர் காமராஜர் கோவில்பட்டி தம்பின்னு பாரு, பிரபாகரன் தமிழ்நாட்டில் எனக்கு தான் தெரியும், எனக்கு நெடுமாறன் தான் தெரியும், எம்ஜிஆர்ட்ட அழைச்சிட்டு போனேன். இப்படி தொடர்ந்து நான் ஒரு 50 நாராயணசாமி நாயுடு விவசாய சங்க போராட்டத்தை நடத்தேன். ஏன் ஊரில் 8 பேர் துப்பாக்கி சூடுக்க இருந்தாங்க. அதே மாதிரி சென்சார் போர்டில் ஒரு 25 வருஷமாக இருந்திருக்கேன். பல தரப்புலையும் நான் எல்லாரோடையும் நெருங்கி இருக்கக்கூடிய, ஆனால் பட் என் பேர் வெளியே தெரியாது, பலரும் என்னையால் மேலே வந்திருப்பாங்க. இப்படியான நிலையில் எங்களை போன்ற பலர் உழைக்கிறோம், செய்கிறோம். நம்மளால் இதாங்க அறிவாலயம், இதாங்க கலைஞர் வீடு கோபாலபுரம், இதான் பாப்பா உனக்கு மாணவரை நீ போட்டு கொடுத்துருக்க மதிமுகவில் என்று சொன்னவர் வேறு யாரும் இல்லை. இன்னைக்கு மந்திரியாக இருந்து எங்கேயோ இருக்காரு. அப்படி இருக்கும்போது எங்களை போன்ற ஆள்களுக்கு நியாயங்கள் நிராயுதபாணியாக இருந்தது ஸ்ரீவித்யா வாழ்வில். அதற்கு மேலே பல விஷயங்கள் சொன்னால் அவங்க பெருமைக்கும் அவங்களுடைய தைரியமான மனுஷி என்று சொன்னதுக்கும் எதையும் சவாலை சந்திக்கக்கூடிய மனுஷி என்பதற்கு அர்த்தம்லாம் போயிடும். இப்போ அவங்க கணவர் அவங்க காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இருந்தது, அதை பற்றி ஏதாவது உங்கள்கிட்ட பேசுகிறேன். இந்தம்மா மனப்பூர்வமாக காதலிச்சாங்க. அவருக்கு ஒரு அஜெண்டா இருந்தது.